ஆமீன், ஆமீன். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியாற்ற நேரம் 9:03 உங்களோட பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர். நேயர்களே, பாஸ்டர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமீன். இன்றைக்கு நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஒன்றான மெய்த்தேவனால படைக்கப்பட்ட மனிதனால கூடாதது, என்னுடைய ஒன்றான மெய்த்தேவனால எல்லாம் கூடும். அவியானவரே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மை விசுவாசிக்க, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள, எல்லா மனிதர்களை நேசிக்கிற தேவன் என்பதை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் கண்டு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அங்கு பிரியமாயிருக்க, எனது சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நீர் கூட இருந்து பேசும்படியாக, கேட்கிறவர்களுக்கு கேட்கக்கூடிய இருதயத்தில உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, கேட்கிற காதுகளை கொடுத்து, நீர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் லூக்கா 18:27 சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பாருங்கள், இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய்த்தேவனால எல்லாம் கூடும். இந்த உலகத்தை படைத்தவர், சூரியன், சந்திரங்கள், வானம், பூமி, மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் இந்த வேதாகமத்தில சொல்லப்பட்ட ஒன்றான மெய்த்தேவன் யெகோவா. யெகோவா தேவன், அவருக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தேவன், என்னை விட வேறு தெய்வங்கள் இல்லை என்று வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. லூக்கா 1:35 பார்க்கும் பொழுது, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின் படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய் விட்டான். பாருங்கள், இப்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் எங்களை உருவாக்கின தேவன். மண்ணிலே இருந்து ஒரு குயவன் பானையை வனைவது போல எங்களை வனைந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் குடம் கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, என்னை வனையும் உமக்கு பிரியமான பாத்திரமாக, உமக்கேற்ற பாத்திரமாக, பரலோகத்தில சேருகிற பாத்திரமாக நான் மனிதனை நம்ப மாட்டேன், இனி உம்மை மட்டும்தான் நம்புவேன் என்று ஒவ்வொரு மனிதனும் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வரும் பொழுது அந்த தேவன் உங்களை வணிகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, யோவான் 1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையான தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிற உலகமாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் மத்தேயு 24 பார்க்கும் பொழுது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும்,
தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் ஒளிந்து போகாது. பாருங்கள், இந்த உடல், இந்த சரீரம், இந்த பூமி எல்லாம் ஒரு நாள் தேவன் அதை அதை அகற்றிவிட்டு புதிய வானம், புதிய பூமி, இப்படியாக நித்தியமாக வாழுகிற வாழ்வை அந்த ஒன்றாட மெய்த்தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், இந்த உலக ஐஸ்வர்யங்களுக்காக, இந்த உலக இச்சைகளுக்காக நீங்கள் அந்த நித்திய வாழ்வை, அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. மார்க்கு 4 அதிகாரம் 18 பார்க்கும் பொழுது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்கள் ஐஸ்வர்யத்தை எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று பார்த்தவர்களைப் போல நானும் சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஒரு இச்சையான எண்ணங்களினால அவர்கள் வசனத்தை விட்டு விடுகிறார்கள். பாருங்கள், தேவனை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடக்கூடாது. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். முள்ளு வந்து நெருக்கி போடுகிறது. பாருங்கள், ஒரு பயிர் வளராதபடிக்கு. அதே போலதான் உலக கவலைகள், இச்சைகள், மதங்கள், இப்படி பலவிதமான உலக காரியங்கள் நெருக்கி அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி முள்ளு தடை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக ஐஸ்வர்யவான்கள் இந்த தேவனுடைய ராட்சியில பிரவேசிப்பது அரிதாயிருக்கும் என்று மார்க்கு 10 அதிகாரம் 23 சொல்லப்படுகிறது. தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. பாருங்கள், அதற்கு பலர்கள் தவறான முறைகளில் தான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறார்கள். இச்சைகளினால, பொய்கள், தவறுகள், இப்படி சம்பாதிக்கிறவர்கள் தேவனுடைய ராட்சியத்தில பிரவேசிப்பது அரிதாக இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து லஞ்சம் வாங்கி இப்படி செய்யும் பொழுது அப்படியானவர்கள், பாருங்கள், ஐஸ்வர்யவான்கிறவர்கள் தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கும் என்று தேவன் சொல்லுவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 இருந்து பார்க்கும் பொழுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்தில எனக்கு தேவையான, நான் அந்த ஒன்றான மெய்த்தேவனை விசுவாசிக்கிறேன். என்னுடைய தேவைகளை அந்த ஒன்றான மெய்த்தேவன் சந்திக்கிறார். எனது உணவு, உடை, உறையுள், இப்படியாக எல்லாவற்றையும் சந்திக்கிறார் என்ற போதுமன்ற உணர்வோட நாங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேதாகமம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இந்த உலகத்திலே நாங்கள் பிறக்கும் பொழுது, அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும். இந்த உலகத்தில சமாதானமாக வாழுகிற வாழ்வு அவருடைய தேவனுடைய சமாதானத்தோடு, இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது அல்ல, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. இப்படியாக நாங்கள் அந்த மெய்த்தேவனுடைய சமாதானத்தோடு அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்ற உணர்வோடு வாழும் பொழுது எங்களை தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்கள், ஐஸ்வர்யமாக விரும்புகிறவர்கள், இச்சைப்படுகிறவர்கள், பாருங்கள், பலவிதமான தவறுகளை செய்வார்கள், அநியாய சம்பாத்தியம் செய்வார்கள், அநியாயமாக பணங்களை மற்றவர்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி தவறான வழிகளிலே பணத்தை சம்பாதிப்பார்கள்.
இப்படியான பலவிதமான இச்சைகளிலே அவர்கள் விழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் போய் இப்படி தவறுகள் செய்யும் பொழுது, லஞ்சம் வேண்டும் பொழுது, இப்படியான பண ஆசை வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போகிறார்கள். இப்படியாக விசுவாசத்தில இருந்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை. பாருங்கள், இப்படியானவர்கள் இயேசு கிறிஸ்து இப்படியானவர்கள் இப்படியான ஐஸ்வர்யவான்களாக வர விரும்புகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கும் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்துல வந்து கேட்கிறான். இயேசுவிடத்துல தான் எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறேன், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். பாருங்கள், இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராக, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உன்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடு, அதன் பின்பு என்னிடத்துல வா, உனக்கு நித்திய ஜீவனை நீ பற்றி கொள்ள முடியும் என்று ஆலோசனை கூறும் பொழுது அவன் துக்க முகமாக போய்விட்டான். பாருங்கள், இப்படியாக ஐஸ்வர்யத்தில, இந்த உலக பணத்தில இச்சைப்படுகிறவர்கள், இச்சையாக சம்பாதிப்பவர்கள் பரலோக ராஜ்யத்தில பிரவேசிப்பது அரிதாயிருக்கும். பாருங்கள், இந்த உலகத்தில நாங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு ஐஸ்வர்யவான ஏழை லாசரசு மரிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்படுகிறான். ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில சந்தோஷமாக வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆத்துமா வாழுகிறது போல அந்த ஏழை லாசருடைய ஆத்துமா பரலோகத்தில் ஆதாமோடு வாழுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். நாங்கள் அழைக்கப்பட்டது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது இந்த உலகத்தில ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழ்வு. இம்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் இயேசுவோடு கூட 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக அந்த தேவனோடு வாழ முடியும். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராட்சியத்துல எங்களை உருவாக்கிற தேவனோடு, இயேசுவோடு நாங்கள் நித்தியமாக வாழ முடியும். பாருங்கள், மதங்களுக்கு எந்த மதத்திலேயும் இப்படியான ஒரு தெளிவான கொள்கைகள் இல்லை. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவன். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் 11வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது அவர் மெய்யான தெய்வம், கர்த்தரே மெய்யான தெய்வம். பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும், அழிந்து போகும். இந்த மதங்களில் செயற்படுகிற அந்த தேவர்கள், அந்த பாகால்கள் எல்லாவற்றையும் ஒரு நாள் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன், அவர்தான் தேவாதி தேவன், கர்த்தராக இருக்கிறார். ஒரு நாள் அவர்களை எல்லாம் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தான் நீங்கள் மனம் திரும்பி அந்த பரலோக ராட்சியத்துக்கு வந்து விட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எல்லாரும் மனம் திரும்பி அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. மனிதனை நம்பி போனால் நீங்கள் நரகத்துக்கு தான் போக வேண்டி வரும். தேவனை, ஒன்றான மெய்த்தேவனை, மனிதனை படைத்த தேவனை நீங்கள் நம்பி வரும்பொழுது அந்த தேவன் உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போய்விட்டது. நாங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான்.
கடுகு விதியளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்று மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. சில வகை பிசாசுகளை நாங்கள் துரத்துவதற்கு உபவாசமும் ஜெபமும் தேவையாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியான ஜெப குறைவு, உபவாச குறைவு, இப்படியான பிசாசுகளை துரத்த முடியாது என்று இயேசு எச்சரித்திருக்கிறார். நாங்கள் பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலேயும் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, மதங்களில் நீங்க பேசி பார்த்தீர்களாக இருந்தால் அவருடைய வாழ்வு இந்த உணவுக்காகத்தான் வாழ்வு. பாருங்கள், இயேசு சோதனை வரும் பொழுது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். பாருங்கள், அவருடைய வசனம் தான் எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு உணவு தேவைதான், ஆனால் அந்த உணவை தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆத்தும உணவை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அதுதான் வேதாகமம். அதை நாங்கள் இருதயத்தில சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தில இருக்கும் பொழுது, இருதயத்தின் நிறைவினால நாங்கள் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் வெளிவருகிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகள், குட் நியூஸாக அவர்களுக்கு அற்புதம் அதிசயங்களை செய்து அவர்களை மகிழ்விக்கிற வார்த்தைகள் தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள். பாருங்கள், இப்படியாக நாங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இன்மைக்கு பின்பு மறுமையில தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து தங்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வருகிறது. நாங்கள் பரலோக பிரஜைகளாக மாறிவிடுகிறோம். அப்படி பிரஜைகளாக நாங்கள் தினமும் அவரை தேடும் பொழுது, அந்த ஒன்றான மெய்த்தேவனையும் இயேசுவையும் தேடும் பொழுது அவர் எங்களை நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்மைக்கு பின்பு எங்களுக்கு மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலையும், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இப்படியாக ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய தேவன் புதிய கிருபையை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அதிகாலையில் எழும்பும் பொழுது என்னுடைய சிந்தையை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். படுக்க போதும் கூட அந்த சிந்தையில தான் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வருகிறதாக இருக்கிறது. இந்த உலக கவலைகள், உலக எண்ணங்கள் வருகின்றது. அதனை பரிசுத்த ஆவியானவரே இன்றைய நாளிலே என்னுடைய சிந்தையை பாதுகாத்து கொள்ளும், உமக்கு பிரியமாக வாழ இப்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் படுக்கும் பொழுது எழும்பும் பொழுதும் அவருடைய கிருபையை, புதிய கிருபையை எங்களுக்கு தருகிறார். இந்த நாளில பரிசுத்த ஆவியானவரே, நான் பாவம் செய்யாதபடி தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட தேவனுக்கு விரோதமாகவும் மற்றவர்களுக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் ரெண்டும் செய்யக்கூடாது. பாருங்கள், செய்யாமல் பரிசுத்த ஆவியானவர்களை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் எங்களுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவரை தந்து அவர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இயேசு ஐஸ்வர்யவான். அவர் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். பாருங்கள், அவரோடு நாங்கள் இணையும் பொழுது அவருக்கு செடியாக இருக்கிறார், நாங்கள் கொடிகளாக அவரோடு இணையும் பொழுது அவர் தரித்திரராகி எங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார். பாருங்கள், அவர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்கிற தேவனிடத்துல நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு சம்பூரணமாக எங்களுடைய தேவைகளை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:18 நன்மை செய்யவும் நற்கிரிகைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டு. பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விட கூடாது. தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு. பாருங்கள், தேவன் இந்த ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், மதத்தில் உள்ளவர்கள் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள், அவர்கள் சாபத்தை தெரிந்து கொள்கிறார்கள், மரணத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், இப்படியாக வறுமையை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவனை தெரிந்து கொள்கிறவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பாருங்கள், கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் ஒன்றான மெய்த்தேவனை தெரிந்து கொண்டது. இரட்சகராகிய இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் அந்த தேசங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பிரியமாக வாழ்ந்ததை நிமித்த மூதாதையர்கள், பாருங்கள், கிறிஸ்தவ நாடுகள்ல அந்த மூதாதையர்கள் அந்த தேவனை, ஒன்றான மெய்த்தேவனை நன்கு அறிந்திருந்தார்கள். அந்த தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். அதன் நிமித்தம் அந்த தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், உபாகமம் 11:28 எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். இன்றைக்கு பாருங்கள், இந்து மதங்களில, இந்த விக்கிராராதனை செய்கிற மதங்களில இப்படியாக அவர்கள் சாபத்தை தேடிக் கொள்கிறார்கள். தேவர்களின் வணக்கம், பாகால்களின் வணக்கம், இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சில காலங்களில் இப்படியான தேவர்கள் வணக்கங்களை வணங்கினார்கள். அவர்களுக்கு கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி மீண்டும் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வரும் பொழுது அவர்களை தேவன் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். இன்றைக்கு நீங்கள் விக்கிர ஆராதனை இருக்கிறீர்களா? தேவர்களின் வணக்கத்தில் இருக்கிறீர்களா? அவர்களை விட்டு அந்த மெய்த்தேவனிடத்துல வரும் பொழுது அவர் உங்கள் மேல இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கு. ஏனென்றால் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படியும் தான் மனிதன் படைக்கப்பட்டவன். இந்த மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது. பாருங்கள், நரகம் இந்த விழுந்து போன தூதர்களுக்கு, ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போன தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். அது மனிதன், எந்த ஒரு மனிதனும் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்று இயேசு விரும்பினார், எங்களுடைய தேவன் விரும்பினார். அதனாலதான் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, நாங்கள் சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாமல் தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி வரும் பொழுது பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி
ஸ்தம்பமாகவும் நடத்தி வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அவர்களோடு முன்னும் பின்னுமாக பாதுகாப்பாக அவர் யாத்திராமம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல விலகி போகாத மிக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக தேவன் கூட இருந்து வழி நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்க மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். பாருங்கள், இப்படியாக நீங்களும் ஜெபிக்க வேண்டும். என்னிடத்துல விசுவாசம் இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடாது. அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க உங்களுடைய விசுவாசத்தின் அளவு அதிகரித்து கொண்டு வரும். ஆண்டவரே, என்னில இருக்கிற அவிசுவாசம் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய இந்த மனிதன் கேட்டது போல நீங்களும் தன்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அவிசுவாசத்தை அகற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்கள், மனிதன் இப்படித்தான் நினைக்கிறான், தேவனுக்கு நான் செய்கிற பாவங்கள் எப்படி தெரியும் என்றுதான் மனிதன் நினைக்கிறான். பாருங்கள், சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 11வது வசனம், தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றிய அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. பாருங்கள், இப்படியான தேவன் தான். காதை உண்டாக்கின தேவன் கேளாரோ, கண்ணை உருவாக்கின தேவன் பாராரோ. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இப்படியாக மனிதனுக்காக தன்னுடைய குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்கள், இந்த சரீரம் பாவமான சரீரம், அதை நீக்கும்படியாக பரிசுத்தமுள்ள சரீரத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த பாவம் உள்ள மனுஷன் ரட்சிக்கப்பட பாவத்தை தன்னுடைய சிலுவையில கண்களின் நிச்சய மாம்சத்தினித்த ஜீவனுடைய பெருமைகளை அப்படியே அந்த சிலுவையில பாவத்தை சிலுவையில ஆணி அடித்தார். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை,
உம்மால் கூடாததே ஒன்றும் இல்லை. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விஜயபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மாலே எல்லாம் கூடும். மனிதனால கூடாதது எல்லாம் உம்மால கூடும். ஆண்டவரே, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நம்பி அந்த அந்த மெய்யான தேவனிடத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை பெற்று கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. அந்த பரிசுத்த ஆவியானவரை தேடி அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. அப்பத்தை கேட்டால் மீனை கொடுப்பேனா, பல்லுக்கு அப்பத்தை கேட்டால் மீனை கொடுப்பேனா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்துல நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரை நிரப்பு முச்சத்திலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட்டு போவதாக. சங்கீதம் 107:20 படி உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகம் அவருடைய வாழ்வில் ஒரு விடுதலையை கொடுக்கட்டும். முடியாதவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கூடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். இது மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அங்கே மரியாள் கற்பவதியாகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபையினால ஊற்றினார். அப்படியாக தேவனால் கூடும், அது மனுஷனால கூடாது. கன்னி கற்பவதியாகிறது மனுஷனால். அப்படியா